ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஓசி பார்க்கில் இந்த ஸ்னோ லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் பிரம்மாண்ட பொருட்காட்சின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, நம்ம அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டேன். பெரியவங்களுக்கு ₹120, அப்புறம் 3 இயர்ஸ் கீழே குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃப்ரீ தான். பெரியவங்களுக்கு ₹120 டிக்கெட்டு. சரி, அதையும் நான் எடுத்துட்டேன். சரி உள்ளே போகலான்னு பார்த்தேன் நான். சரி, உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ உள்ளே போக போக பார்த்திங்கன்னா, எனக்கு எடுத்த உடனே ஒரு ஏசி காற்றுல கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இதுக்கு உள்ளே போனவொடனே பார்த்திங்கன்னா வேறு லெவல் டெக்கரேஷனில் வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸ், அந்த மேலே கேவி கிளாஸில் அந்த ஸ்னோவோட ஃபீல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ கூலாக இருந்தது. நிஜமாகவே ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா, அந்த அனிமல்ஸோட டெக்கரேஷன், அந்த ஸ்னோ ஃபீலிங்கு, அந்த நம்ம சச்சின் படத்தில் வர மாதிரி அந்த புகை, அந்த கூலிங், அந்த கிளைமேட் அப்படியே சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்ல கூட்டம், நல்ல கிட்ஸோட கூட்டம், ஃபேமிலி கூட்டம் வேறு லெவலில் இருந்தது. அந்த அனிமல்ஸ், அந்த ஜிராஃபி, அந்த எலஃபேண்ட்டு, அப்புறம் மேலே அந்த ஸ்னோ போர்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நிஜமாகவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஏதோ ஒரு வேறு ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்னேக்கோட இருக்கட்டும், அந்த ஜிராஃபி ஆகட்டும், அந்த எலஃபேண்ட் ஆகட்டும், இது நீங்கள் பின்னாடி அந்த இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி அந்த லைட்டிங் நிஜமாகவே சொல்லி ஆகணும், வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த இது பாருங்கள், சூப்பராக இருந்தது. உள்ளே போனவுடனே அந்த எஃபெக்ட்டு, அந்த ஸ்னோஃபாலு, அந்த அந்த கூலிங் இதெல்லாமே சூப்பராக இருந்தது. உள்ளே வந்தோடனே இன்னொரு பெரிய சர்ப்ரைஸு, அந்த கடல் கறின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் தெரியுங்களா, அதுவும் இந்த டைம் உள்ளேயே வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா, இவங்களும் நிஜமாகவே வேறு லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. உள்ளே அந்த ஸ்னோ இது முடிச்சக்கப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டு. ஒர்த்து டிக்கெட் தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சி குவீன் இவங்க பார்த்திங்கன்னா, இவங்களோட எக்ஸிபிஷனும் அவங்களும் வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டு. அதை முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் நம்ம இது இன்னொரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர் ஃபாலு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் போனவுடனே ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு ஒரு நிஜமான ஒரு வாட்டர் ஃபாலில் அந்த செட்டிங்ஸ் மாதிரியே தெரில கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மக்கள் கூட்டம்னு சொல்லி. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப புதுசாக இருக்குது. பக்கத்தில் போனால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நான் இங்கே மக்கள் கூட்டமும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இதுக்கு வந்துட்டோம், நம்ம எக்ஸிபிஷன்ஸில் வந்துட்டோம். எக்ஸிபிஷன்ஸில் அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ₹20 பொருள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த டைம் புதுசாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கோஸ்ட் ஹவுஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹை கிளைம்பிங் அது கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எப்பவும் போல் இந்த எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மோஸ்ட்லி கேம்ஸு, இப்போ குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா இது எனக்கு புதுசாக இருந்தது விஓசி பார்க்கில். நான் இது பார்த்ததே புதுசாக இருந்தது. நல்ல வேறு லெவல் ஃபன் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஒரு இது. கிட்ஸுக்குனா கொண்டு போனால் நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் கிட்ஸுக்கான இது தான். பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது, தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி ட்ராகனு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, இங்கே சாப்பிட்ற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். மேக்ஸிமம் நான் இது வாங்கினேன், ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி வாங்கினேன். அப்புறம் அப்பளம் வாங்கினேன். அப்புறம் காலிஃப்ளவரு. அப்புறம் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் நேம் தெரியல. இது யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நிஜமாக சொல்கிறேங்க, 120க்கு ஒர்த்து. அந்த உள்ள ஸ்னோ இதாக இருக்கட்டும், இப்போ கிட்ஸ்னா விளையாண்டுட்ருக்காங்க, உள்ள அந்த ஸ்னோ இதாகட்டும், அப்புறம் அந்த கடல் கன்னியோட அவங்களோட டான்ஸ் ஆகட்டும். இப்போ இங்கே சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாகவே இருக்குது. எப்போ போல் அப்பளம், பக்கோடா, காலிஃப்ளவர், ஸ்ப்ரிங் ரோல் அதுவும் நல்ல ஒரு வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அங்கேயும் போய் ஒரு பிடிச்சாச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் வாங்கியிருந்தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு, அதுவும் வேறு லெவலாக இருந்தது. அப்புறம் வேறு என்ன கைஸ், அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்தது. அதெல்லாமே முடிச்சாச்சு. சின்ன பர்ச்சேசஸ் எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அது எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சரி இருந்தது. அப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய், அப்புறம் இந்த ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பாப்கார்ன், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் அந்த இது எல்லாமே. அப்புறம் எக்ஸிட் ஆயாச்சு. நிஜமாக சொல்கிறேன், 120க்கு ஒர்த்து. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், கோயம்புத்தூர் சிவாஸ் படம்.